இப்படியே போனோம்னா எனக்கும் நாகராஜுக்கும் முதலிரவு நடக்கலைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாரும் வேதனைப்படுவாங்க. அவங்கள வேதனைப்படுத்த விரும்பல. இவ வர கோலத்தை பார்த்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும் போல இருக்கே. இவ நம்மள நம்பாம பாக்குறா. இவகிட்ட நடிக்கணும். குட் மார்னிங். வேதவல்லி, என்ன பாட்டி? ஏமா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல. போ பாட்டி. ஒருவேளை நடந்திருக்குமோ? நாகராஜா சொதப்பிட்டியடா. இதுக்கெல்லாம் காரணம் மல்லிகா தான். எங்க லைன் கிடைச்சதா? போட்டுக்கிட்டு இருக்கேன். லைன் கிடைக்கல, அதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தை, வேதவள்ளி எந்திரிச்சிட்டாளா? இப்பதான் எழுந்திருச்சு குளிக்க போயிருக்காமா. அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பூரிப்பு. அப்பாடா, நிம்மதியா இருக்குமா. संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं வரமோ வாடா. பாட்டு கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான்டா இருக்கேன். காலங்காத்தால தெய்வீகமா இல்ல? இதுக்கு தாண்டா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். லக்ஷ்மி இருந்தப்போ இப்படி தாண்டா காலங்காத்தால பக்தி பாடலாம் போடுவான். இப்ப வந்தா மறுபடியும் அந்த பாக்கியம் அம்மா, கிடைக்குது. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. டேய், வேதவல்லி சந்தோஷமா இருந்தான்னு அம்மா வந்து சொன்னப்புறம் தான்டா எனக்கு உயிரே வந்து ராமநாதா. ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமேன்னு மாப்பிள்ளை வேதவல்லி கிட்ட எங்க கோமா பேசிடுவாரோங்கிற பயம். அப்படியே கேட்டாலும் வேதவல்லி கிட்ட கேட்டா மனசு நொந்து போயிடுவாளோங்கிற ஒரு கவலை. என் மருமகளை என்னண்டா நினைச்ச? அவகிட்ட முழு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நாகராஜன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இவ அழகா சரி பண்ணி நல்ல வழி கொண்டு வந்துருவா. இப்ப என்னோட பிரார்த்தனை ஒன்னே ஒண்ணுதான்டா. என் மருமக சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தையை பெத்து கொடுக்கணும்னு தான். எனக்கு தெரியும்டா உனக்கு அந்த ஆசை இருக்குதுன்னு. அத்தை, என் மேல ரெண்டு குடும்பமும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. என் புருஷன் எனக்கு சுமக்க முடியாத பாரமா இருக்காரு. அவர் மனசை மாத்தி குணத்தை மாத்தி அவரால எனக்கு ஏற்படுற மன வருத்தத்தை தாங்கி இந்த குடும்பத்து பெருமையை தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்.
எந்த சூழ்நிலையிலயும் நான் இந்த வீட்டு மருமகங்கிற நினைப்புல இருந்து மாறவே மாட்டேன். எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய நான் யாருக்கும் சொல்லவும் மாட்டேன். மாமா எதிர்பார்க்கிற மாதிரி என் கணவரை நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். ஐயோ, ஜெமினி கணேசன் கிட்ட தப்பிச்சு விஎஸ் ராகவங்கிட்ட மாட்டிப்போம் போல இருக்கே. அன்பா பேசுறன்னு பார்ட்டி மொக்க போடும். எஸ்கே மாப்பிள செத்த மாமா. வாங்க மாப்பிள. வந்துட்டேன் மாமா. ஏய், உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எதுக்கு இருந்தீங்க? இல்ல இல்ல பரவாயில்ல. நான் உங்களை பார்த்தேன். நீங்க பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் அப்படி திரும்பி போலான்னு. அட என்ன மாப்பிள நீங்க, நான் உங்களை பார்த்து பேசணும்ட்டு தான் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி இங்க உட்காந்துருக்கேன். ஏங்கிட்டியா? என்கிட்ட என்ன பேசணும்? எனக்கு இத எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. எதுக்கு சந்தோஷம்? பார்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னு நினைச்சிருச்சு போல இருக்கு. பட் ஆனால் ஒண்ணுமே நடக்கலையே. ரொம்ப நன்றி மாப்பிள. நன்றியா? எனக்கு எதுக்கு மாமா நன்றி? நான் தான் ஒண்ணுமே நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்க அதானே? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு தெரிஞ்சிருச்சோ? வேதவல்லிக்கு உங்க நடவடிக்கை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவளை நாங்க வளர்த்த விதம் அப்படி. அப்பா, என் அப்பா என்ன சரியா வளரலையா? குசும்பு மாப்பிள. மாமா இல்ல, உங்களை கூப்பிட்டு வச்சு பேசி ரொம்ப போர் அடிக்கிறேனோ? ஐயோ, நீங்க பேசுங்க. இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன். மறு வீட்டுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். வேதவல்லி உங்ககிட்ட மரியாதையா நடந்துகிட்டாளா, உங்க மனசு கோணாம நடந்துகிட்டாளான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாஸ்தவம் தான். அது ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. நானும் வேதவல்லியும் நல்லபடியா பேசிட்டு தான் இருக்கோம். சந்தோஷம் மாப்பிள. அவகிட்ட ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க தயங்காம எங்க கிட்ட சொல்லுங்க. அவளை நாங்க பேசி சரி பண்றோம். வேதவல்லி அதிகமா பேச மாட்டா, மூடி டைப். ஓ, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே காணாம போயிடும். ஆமாம்மா. வேதவல்லி கல்யாணம் நின்னப்போ என் மனசு என்ன பாடுபட்டதுன்னு எனக்கு தான் மாப்பிள்ள தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? மாப்பிள்ள, உங்களுக்கும் வேதவல்லிக்கும் நல்லபடியா முதலிரவு முடிஞ்சு போச்சு. யோ, கம்முனரியா, ஒண்ணுமே நடக்கல. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டேங்கிறதுனால நான் பழச மறந்துடக்கூடாது இல்லையா? அவளுக்கு படிச்சு படிச்சு சொல்லி அனுப்பிச்சேன், மாப்பிள்ளை மனசு போடாம நடந்துக்கமான்னு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டோங்கிறத நீங்க சொல்றத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள, நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மாப்பிள்ள. இதெல்லாம் நாங்களும் ஒரு காலத்துல கடந்து வந்தவங்க தானே. மாப்பிள்ள, புரியுது மாப்பிள்ள. நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் நந்தி மாதிரி குறுக்கேன்னு கேட்க வரீங்க? நந்தி இல்ல, மந்தி. ஐயோ ஐயோ. மாப்பிள்ள, நாம ரெண்டு பேரும் பேசின விஷயத்த தயவு செஞ்சு வேதவல்லி கிட்ட சொல்லிடாதீங்க. விடுங்க மாப்பிள்ள. நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடிய ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட லைஃப்ல வேற எனக்கு என்ன வேணும் மாப்பிள்ள? நான் சந்தோஷமா போறேன். இதை விட வேற என்ன வேணும்?
சப்பா. ரத்தம். மாமா என்ன மாமா? வரேன் மாப்பிள்ள, நல்லா இருங்க. டேய், அவன் உன்கிட்ட ஆசையா பேசுறாரு, நீ என்னமோ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. என் மைண்ட் வாய்ஸ்ல நீ கேட்ச் பண்ணிட்டியா? ஆ? என்ன பண்ண சொல்ற? அவர் என்னமோ எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடந்த மாதிரியே பேசினுக்கிறாரு. அதான் ஒரு கர்மமும் நடக்கலையே. டேய், என்னடா சொல்ற? வேதவலிக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? டேய், என்னடா? நான் பண்றது எனக்கு பாவமாக தான் இருக்குது. தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நினச்சவர் என்னமோ பேசினுக்கிறாரு. அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல, அப்படி இப்படின்னு டப்புன்னு போட்டு உடைக்க முடியுமா? அதை சமாளிக்கிறது தான் அப்படி இப்படி சிரிச்சு கிச்சு பேசி மலுப்புனேன். தப்பா? வா பிரமு, உட்காரு வா. என்னடா ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது? ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்லையா? டேய், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு முதல் இரவு நடந்த மறுநாள் இப்படி கண் கலங்கி இருந்தா என்னடா அர்த்தம்? முதலிரவே நடக்கலடா. முதல் இரவே நடக்கலையா? யார் சொன்னா? மாப்பிள்ள சுந்தர் கிட்ட பேசிட்டு இருந்தத என் காதால கேட்டேன்டா. சுந்தர், டேய் சுந்தர், வந்துட்டப்பா. அப்பா, என்னப்பா? என்னடா சொன்னேன்? ஏதாவது பிரச்சனை நேரம் எங்கிட்ட வந்து சொல்ல வேணாம். பாரு எவ்வளவு கலங்கி இருக்காரு இவரு. பா, என்னப்பா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நாங்க ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். விஷயம் வேற மாதிரி இல்ல இருக்கு. பரமு சொல்லலைன்னா எனக்கு ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. பா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலப்பா. ஜாட மாடியா சொல்லான்னு பார்த்தா விலாவரையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், உன்னோட கல்யாணம் பெரிய பிரச்சனையில் நடந்திருக்கலாம்டா. ஆனா இவன் அத்தனையும் மறந்துட்டு சந்தோஷமா நிம்மதியா வேதவல்லியோட வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் அவங்கிட்ட அவன் எது கேட்டாலும் கொடுறா, தயங்காம கொடுறான்னு சொன்னேன். அப்பா, அவன் கேட்ட எல்லா விஷயமும் பண்ணியாச்சுப்பா. அவன் சந்தோஷமா தான் இருக்கான். பின்ன ஏன்டா முதல் இரவு நடக்கல? ஏன்டா நடக்கல? டேய், பொண்ணை பத்தவனோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களாடா? முதல் இரவு நடக்கலன்னு இவன் என்னடா நடப்பான்? மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கலன்னு தானே தோணும். கண்ணை கசட்டிக்கிறாரு இவரு. பரமுக்கு என்னடா சொல்லி நான் தேர்த்துவேன்? பொண்ணை பெத்தவன்டா, பொண்ணை பெத்தவன். எத்தனை ஆசையோட இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு. இவர் மனசுல என்னெல்லாம் கனவு இருந்திருக்கும். அவன் மூலமா ஒரு பேரனோ பேத்தியோ வரணும்னு. எல்லாம் இப்ப வீணா போயிருச்சு. டேய், என்ன நடந்திருக்குன்னு என்னால ஓரளவு யூகிக்க முடியுதுரா. என்ன சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்து எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மறக்க வேண்டியதுரா. அதை விட்டுட்டு கூறு விட்டு போய் பேசக்கூடாத நேரத்துல அதெல்லாம் பேசி காரியத்தை குட்டிச்சவறு பண்ணிருக்கிற நீ. எப்ப என்ன பேசுறதுன்னு ஒரு வியவஸ்தை வேணாம். ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ்வு கொடுத்துருக்க வேணும். குணத்தை கொஞ்சமாவது மாத்திக்க வேணாம். வாழ்க்கை பூரா இப்படியே வேற இருந்துற. அப்பா, ஏன்பா இப்ப பார்த்து இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ, நீங்க நான் ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்ல. உடனே வந்து முதல் இரவு சாங்கியம் சம்பிரதாயம்னா மனசு இடம் கொடுக்கணும் இல்லப்பா. அதனாலதான் நானும் வேதவல்லியும் ஒருத்தர் பேசிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தள்ளி வச்சுக்கலாமேன்னு யோசிச்சோம். இது கூட வேதவல்லி சொல்லி அவளுதான் நடக்கிறதாம்பா. கேட்டேடா பரமு, எவ்வளவு அழகா பேசுறான் பத்தியாம. டேய், அவங்க ரெண்டு பேரும் நமக்கு மேல யோசிச்சிருக்காங்கடா. நம்மள தலைமுடிய வச்சுட்டாங்க. இப்போ சந்தோஷமா இருக்குடா. ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்பாராத சூழ்நிலையில கல்யாணம் நடந்திருக்குது.
அந்த சம்பவங்கள்லாம் மறந்துட்டு மனசை தயார்படுத்திக்கிட்டு அப்புறம் முதலிரவு வச்சுக்கோ. இப்ப சம்பிரதாயத்துக்கு முதலிரவு வேணாம்னு நினைச்சிருக்காங்களே. என்ன ஒரு பரஸ்பர புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். சபாஷ்டா கண்ணா. ஆமா மாப்பிள்ள, நான் கூட உங்களை தப்பா தான் நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ராமநாதன் வீட்டில் பொண்ணை கொடுத்துருக்கேன்னு நினைச்சேனே தவிர வேதவளை பத்தி யோசிக்கவே இல்லை. ஒரு புருஷனா அவளை பத்தி நீங்க நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் ஆண்டவன் வேதவல்லி உங்களுக்கு மனைவியா அமையணும்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. நாகராஜா, உன்னை இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற அளவுக்கு நீ வசந்துட்டா, சந்தோஷமா இருக்குடா. ஆளுக்கால் இப்படி மாத்தி மாத்தி பாராட்டுறாங்களே, என்னடா பண்ண நாகராஜா? இதுதான் நேரன்றதோ? நான் பெருசா ஒன்றும் பண்ணலையப்பா. மல்லிகா, மல்லிகா, எங்கவ? வாங்கம்மா அக்கா, வாங்கக்கா உட்காருங்க. என்ன அக்கான்னு தயவு செஞ்சு கூப்பிடாத. உன்னை நல்ல விதமா வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவு அழகா பிளான் பண்ண தெரியுமா? இப்படி கெடுத்துட்டியே. வீட்டுக்கு வந்த நாகராஜ விடலாமா? உன்னை மனசுல வச்சிட்டு இருக்கான்னு நினைச்சாக்கா அவன் பலன்னு பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு முதலிரவு கொண்டாடிட்டு இருக்கான். இல்லம்மா, நாங்க எவ்வளோ சொல்லியும் எங்க பேச்சு அவர் கேட்கவே இல்லை. ரொம்ப நேரம் இங்க இருந்தானா? ஆமாக்கா, ரொம்ப நேரம் இங்கதான் இருந்தாரு. அவரு இந்த கல்யாணம் பண்ணதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு வேணும்னு வீட்ல எல்லாரும் கம்பல் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னாரு. அவருக்கு வேதவழியோட குடும்பம் நடத்துறதுல விருப்பமே இல்லைன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா? ஆமா, நம்ம திட்டப்படி எல்லாம் தெளிவா தானே இருக்கு. ஆனா வேதவழி சந்தோஷமா இருக்காளே. அழுக, கோவம், பிரச்சனை, புகார் எதுவுமே இல்லையே. அக்கா, அவர் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாருக்கா. அவரை பத்தி எனக்கு தெரியும். இன்னும் சொல்லணும்னா அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. மல்லிகா, உன் சர்டிபிகேட்ல எனக்கு தேவையில்லை. மறுபடியும் நாகராஜ் இங்க வந்தானா அவனை இங்கே இருக்க வை. அங்க நான் இருக்க விடாம பண்றேன். யாரு பொய் சொல்றாங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். மல்லிகா, மல்லி, ஹலோ. பிஸியா இருக்கீங்களா? தொந்தரவு பண்ணலையே. நீ நிஜமா கேக்குறியா இல்ல கிண்டல் பண்றியா? சீரியஸா தான் கேக்குறேன். புது மாப்பிள, காலையிலேயே வேற ஃபோன் பண்ணிருக்கேன். ஆ, நீ இப்ப ஃபோன் பண்ணனால தான் நான் ஃபோனே எடுத்தம்மா. எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா. தெரியும் தெரியும். நான் தெரியும். அவசர அவசரமா கிளம்பி போனீங்களே. புது பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளா? ஆமா, அது வேதா, சும்மா இருமா, விளையாட சும்மா சொல்றல. சாரி, இங்க வேற என்ன கேட்ட? ஆமா ஆமா, அது இப்ப கூட நான் அவன் மடியில் தான் படுத்துட்டு இருக்கேன். அப்புறம் காலையில ஒரு காஃபி போட்டு கொடுத்த அப்புறம் ஐயோ, அப்படி ஒரு காஃபி நான் லைஃப்ல குடிச்சதே கிடையாது. கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டு ஐயோ பயங்கரமா பிரம்மாண்டமா. என் ரூம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரே புகை மண்டலம், இந்திரலோகம் மாதிரி இருந்துச்சு. உள்ள ஒரே ஊதுபத்தி வாசனை. இந்த பக்கம் ரோஜா பூ, அந்த பக்கம் மல்லிகைப்பூ, 10 வகையான பழங்கள், 20 வகையான ஸ்வீட்ஸ், 1 லிட்டர் பால் அப்படி சுண்ட காய்ச்சி ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து கொடுத்தா பாரு. என்ன அது அப்படியே ஒரே மடக்கா மடக்கி குடிச்சிட்டீங்களா? அப்படியே மடக்கு குடிக்கிறது பறக்க வட்டி எல்லாம் பால் குடிக்கிறதுக்கு பப்பாவா? எல்லாம் ஒன்றும் நடக்கல, சும்மா உன வெறுப்பு ஏற்றுறதுக்காக சொன்னேன். போதும் போதும். ஏமா, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இங்கே ஒரு சீனும் கிடையாது. ஒன்றும் நடக்கல. பொய். என்ன பொய்? நோ மல்லிகா, இட் இஸ் ஏ மெய். இந்த பாரு,
மல்லிகாவை தொட்ட இந்த கையால இந்த நாகராஜ் வேற எந்த பொண்ணையும் தொட மாட்டான்ற விஷயம் மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே மல்லிகா. தெரியும், இருந்தாலும் இருந்தாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. எனக்கு நீதான்டா முக்கியம். ஆக்சுவலா உன்னை நான் எங்க வச்சிருக்கேன்னு தெரியுமா? உன் பேரை அப்படியே டீப்பா ஆள் மனசுக்குள்ள யாரும் பார்க்காத அளவுக்கு பச்சை குத்தி வச்சிருக்க. கவலைப்படாதடா, இனிமே இந்த நாகராஜ் மல்லிகாவுக்கு தான்.